ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியம் சமையலும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக மைசூர் போண்டா செய்ய போகிறோம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த போண்டா செய்யும்போது நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து செஞ்சால் தான் போண்டா நல்லா உப்பி வரும். இப்போ விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கால் கப் அரிசி மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா மாவு மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ மூடி வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்துட்டு போண்டா செஞ்சோம்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து சுட்டுடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோவ்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்படி மாவை கிட்ட எடுத்துகிட்டு போய் போடுங்க, அப்போ தான் நல்லா உருண்டை ஷேப்புக்கு வரும். பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கையை தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து போடுங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் வேகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டோம்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். மீதி இருக்க மாவி இதே மாதிரி சுட்டுக்கிறேன். இதையே திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ்வை அடிக்கடி கூட்டவும் குறைக்கவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பராக ஈஸியாக மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னியோட தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.